ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான கால வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கூட்டி வந்த உடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட செபிக்கிறோம். வியாதியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் ஆண்டவரே மனக்கலக்கத்திலும் உள்ளவர்களுக்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாய் மாற்றி தந்த தயவுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன், வியாதி ஒன்று விளக்குவேன் சொன்னீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பலவீனங்கள் எல்லாம் நீக்கிப்படும். ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் குளிராகிலும் பனியாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவரே, உடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனம் உள்ளவர்கள் எல்லாம் தாங்குவீராக கர்த்தாவே. எல்லா பொல்லாத அந்தகார சக்தியின் கிரிகள் நசரேனாகிய இயேசுவின் அதிகாரமும் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நல்லா கவனிக்கணும். 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அது யார்? பிதாவாகிய தேவன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பார், நான் வியாதி குணமாக்குவேன் இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் வியாதியை குறித்து நல்லா பேசியிருப்பார் இல்லையா? வியாதி. அப்போ இந்த வியாதி மனுஷனுக்கு ஏன் வருது? வியாதி ஏன் குணமாகலை? நிறைய பேருக்கு இல்லையா பெரனியல் டிசீஸ்ன்றாங்க இல்லையா? சம் பீப்புள் ஹவ் பெரனியல் டிசீஸ், போகவே மாட்டேங்குது சொல்கிறாங்க. ஐயோ, எவ்வளோ வைத்தியர்களை பார்த்தோம், குணமாகலை. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்கே எரேமியாவின் தீர்க்கதரிசியின் காலத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 8, 21, 22. குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கிலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, சொஸ்தமடையாமல் போனாள். பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் குமாரத்தின், என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன். யார் இது? யார் காயப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு காயப்பட்டார். எதனால் காயப்பட்டார்? என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் காயப்பட்டார். கிலேயாத்திலே என்ன இல்லை? தைலம் இல்லை இல்லையா? திடீர்னு தலைவலின்னா தைலம் பாட்டில் தேடுவோம், தைலம் இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இல்லையோ. ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி காயப்பட்டார்? நல்லா கவனிக்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த வியாதி குறித்து நிறைய இடங்களில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் இல்லையா? அப்போ யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 23, 25. அதான் வாசித்தீங்க இல்லையா? சரி, இப்போ உபாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7:16. உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இரங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ
அடுத்த வசனம் வாசிங்க 16. இது 16 தான். ஆ 15. 15 வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற ஆ எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்படாமல் ஆ உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை பார்த்தீங்களா, வரப்படுவார். வாட் இஸ் த ப்ராமிஸ்? என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வியாதியே வரக்கூடாது, நோ சிக்னஸ். ஏன்னா இது ஒரு ப்ராமிஸ். ஆண்டவர் ஏசாயா 33:14 வாசிக்கும் போது, கடைசி 24 வாசிங்க. ஏசாயா 33 கடைசி வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று ஆ நகரவாசிகள் சொல்லுவதில்லை. வியாதிப்பட்டிருக்கேன் நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். என்ன மன்னிக்கப்பட்டுச்சா? என்ன மன்னிப்பட்டது? அக்கிரமத்தினால தான் வியாதி வருது. ஒன்று பிதாக்களின் அக்கிரமம். யாருடைய அக்கிரமம்? இப்போ நமக்கே தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, தாத்தா பாட்டி நேர்ந்துக்குவாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்க ஒரு பேரன் பிறந்ததும் அவங்க போய் அவங்க இஷ்டமாக வேண்டிக்குவாங்க. அது இந்து மார்க்கத்தில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் உடைச்சிட்டு வந்தால் தான் அந்த வியாதி நீங்கிடும். அது தட் இஸ் கால்டு பாண்டேஜ். சேட்டான் எப்போவுமே ஆண்டவர் வியாதியை குணமாக்குன்றாரு. பிசாசு என்ன பண்ணுறான்? பிசாசு என்ன பண்ணுறான்? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் he want to kill you, he want to destroy you. வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு என்ன இருந்ததுன்னா, வியாதியிலேருந்து விடுதலை இல்லையா? அப்போ பழைய பாட்டில் நன்றாக கவனிங்க, அநேகருக்கு வியாதி வந்தது. ஆனால் இங்கே நாம் வாசித்தோம், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை, அதில் வாசமாயிருக்க ஜனத்தின் அக்கிரமம். ஒருவேளை மனுஷன் அக்கிரமம் செய்ய செய்ய வியாதிப்பட்டுறான். இன்னொன்று எப்படி வியாதி வருதுனாக்கா, ஏசாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம். அப்போ ஆண்டவரை குறித்ததான அறிவில்லை, அடுத்தது வேதத்தை குறித்ததான உணர்வு இல்லை. இப்போ அடுத்த என்ன செய்து பாருங்க, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தினாலே பாரம் சுமந்த ஜனமும் யார் ஜனங்க எப்படி இருக்காங்கனாக்கா, பொல்லாதவருடைய சந்ததி இல்லையா? நமக்கு தெரியாது, நம்ம தாய் தாத்தா பாட்டி பூட்டன் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாரம் சுமந்த சந்ததி, அந்த சந்ததி என்ன பண்ணுது, அதை சுமந்துக்கிட்டே வருது. ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் செக் பண்ணுவார், ஐயோ கொலஸ்ட்ரால், பிபி, இது சுகரு, டயபெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குதே. உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா? உங்கள் தாத்தாவுக்கு இருந்ததா? பாட்டிக்கு இருந்ததா? இல்லையா? அப்போ எங்கேருந்து வருது அது? அதனால தான் நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. விலகி போகிறாங்க. யார் விலகி போகிறது? அக்கிரமத்தினால் பாவம் சுமந்த சந்ததின்றார் இல்லையா? இவர்கள் என்ன செய்கிறாங்களாம், தேவனை விட்டு விலகிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தங்களை அறியாமலே they are departing from God. இப்போ நல்லா நேற்று போதரமாக ஜெபம் பண்ணாங்க. என்னண்டா, மீன் கடல்லேருந்து மீன் எடுத்துட்டா என்ன ஆகிடும்? மீன் செத்து போயிடும். ஆனால் கடலாகவே தான் இருக்குது. ஒரு பூமியிலேருந்து ஒரு செடியை பிடுங்கிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும். ஏன்னா அதனுடைய லைஃப் அதுதான். அதே போல் ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் விலகிட்டானா என்ன ஆகிடுது? அதுதான் சொல்கிறாரு, வாசிங்களேன். அதிகமாய் விலகி போகிறீர்கள்,
அப்போ தலையெல்லாம் வியாதி. அப்போ விலகி போகும்போது இஃப் யூ ஆர் டிபார்ட்டிங் ஃப்ரம் காட் சிக்னஸ் ஆரம்பிக்குது. தலையெல்லாம் வியாதியும் இருதயெல்லாம் பலட்சணமாக இருக்கிறது. இல்லை, அது காயமும் எண்ணெயினால் என்ன படலை ஆற்ற. இதை தான் நல்ல சமாரியன் வந்தவுடன் என்ன செய்தார்? காயங்களில் எண்ணெயை வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்தில் மேல் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தார். அப்போ இந்த வியாதிகள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா வியாதி வந்துடுச்சு. ரெண்டு ராஜாக்களில், அதாவது 2 விதமான ராஜாக்கள், 2 ராஜாக்கள் எடுக்காதீங்க, 2 விதமான ராஜாங்களுக்கு வியாதி வந்தது. ஒரு ராஜாவுக்கு முதலாவது ஏசாயன் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எசேக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டான். இதுக்கு வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதியா வாசிப்போம். எப்படி இருந்துட்டான்? டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, யூ ஆர் கோயிங் டு டை, 4th ஸ்டேஜ் கேன்சர் தான் அவனுக்கு. பாவம், 4th ஸ்டேஜ் கேன்சர். யாருக்கு? எசேக்கியா ராஜாக்கு, கிங் எசேக்கியா வியாதி வந்துருச்சு, மரணத்துக்கு ஏதுவாயிட்டான். இஸ் அபவுட் டு டை. அப்போ என்ன நடக்குது வாசிப்போம் தொடர்ந்து. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராஜாக்கள்லாம் வியாதி வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தீர்க்கதரிசியை போய் கேட்க சொல்லுவாங்க. நான் பிழைப்பனா, நான் பிழைச்சிக்கணா, போய் கேட்டு வா. அவன் டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டான். அவன் கேட்டானா விஷயம் வேறு. இவன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? இவன் கேட்காமலே ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டான்? வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கப்பா, இல்லையா? யார் யாருக்கு உயில் எழுதணுமோ எழுதி வச்சிரு, யார் யாருக்கு என்ன சொத்து கொடுக்கணுமோ இதெல்லாம் கொடுத்துரு, நீ அவள் தான் ஆட்டம் முடிஞ்சு போச்சு, ஒரு சாப்டர் க்ளோஸ்ன்ட்டான். உடனே இவன் என்ன செய்தான் பாருங்கள், இவன் பயப்படவே இல்லை. என்ன செய்கிறார் வாசிப்போம். பார்த்தீங்களா? தீர்க்கதரிசியை வந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசியை விட்டுட்டான், இப்படி திரும்பிட்டான். சுவர்புறமாய் திரும்பி கொண்டு பார்த்தீங்களா? அவன் பாயிண்ட் வேண்டான். என்ன சொல்லிட்டான்? ஆண்டவரே, ஒன்னே ஒன்று நினச்சிக்கோங்க, நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருப்பேன். அப்போ உண்மையும் உத்தமமாக இருந்தால் வியாதி நீங்கிடும், இல்லையா? பொய், கபடு, சூது, வஞ்சகம், பொறாமை எல்லாம் இருந்தால் தான் வியாதி வந்தது. இவன் சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன்னா வியாதி சொல்லிட்டாங்கல்ல, செத்துருவேன். இப்போ யாருக்காவது செத்துருவேன்னு சொல்லுங்க பாருங்களேன், அவள் தான் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றுமே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, தலை செய்ய மாட்டாங்க, பல் விளக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மையாக இருந்தேன்ப்பா, உத்தமமாக இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று மிகவும் அந்த ரிப்பன்டன்ஸ் வந்துருச்சாங்க. அழுதுட்டான். இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு வியாதி வந்தவுடனே எங்கெங்கேயோ ஓடுவாங்க. உலகத்திலே பெரிய டாக்டர் யார்? அமெரிக்காவிலேருந்து யாராவது டாக்டர் வருவார், லண்டன்லேருந்து யாராவது வருவார். ஒரு டாக்டர் சொல்கிறார், அவருக்கே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காருங்க, லண்டனில் இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இவன் உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு சொல்லிட்டான், ப்ளீஸ், ஒரு சப்ளிகேஷன், ஒரு விண்ணப்பம் வச்சுட்டான் ஆண்டவர். உடனே அழுத உடனே அவனுக்கு உடனே ஒரு பதில் உண்டாச்சு. வாசிப்போமே. ஓகே, நாட்களோடு 5 வருஷம் கொடுத்துட்டாரு. 5 வருஷம் அதுக்கப்புறம் செத்துருப்பான்னு நினைக்கிறேன், இல்லையா?
5 வருஷம் தான் டைமு. இதை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். ஒருத்தர் வந்து ஆண்டவரே உடம்பு 18 வயசா, அவருக்கு 18-20 வயசில் வந்து வியாதி வந்தது. உடனே ப்ரே பண்ணுறாரு, ஆண்டவரே எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தது போல் எனக்கு கூட்டி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டார். கரெக்டாக 18 வருஷம் 33 வருஷம் மறுபடியும் அதே வியாதி வந்துடுச்சு. அப்போ எல்லோரும் என்ன வியாதி போயிடுச்சு, ஆண்டவர் குணமாக்கிட்டாருன்னு. ஏன்பா நீ தானே 15 வருஷம் தானேப்பா கேட்ட. அதனால் அந்த 15 வருஷம் கழித்து என்ன ஆகுது, பிசாசு கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கான். 33வது வயசில் மறுபடியும் அதே வியாதி வந்துடுச்சு. அப்போ மறுபடியும் ஐயோ. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், அவங்க ஏன்பா நீ தான் ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னேன், இசைக்காவுக்கு 15 வருஷம் கூட்டிருந்த போல் எனக்கு கூட்டிட்டாங்கன்னு. அதே மாதிரி கரெக்டாக 18 வயசு 33 வயசில் மறுபடியும் அதே வியாதி வந்துச்சு. இப்போ ஜெபம் பண்ணுறதுலேயும் நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவரே தீர்க்க ஆயுசை கட்டளை. நான் என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே வருகை வரைக்கும் எங்களுக்கு. அப்போ இயேசு அவர் எவ்வளோ லேட் பண்ணுறாரோ அவ்வளோ காலம் நமக்கு என்ன வந்துடும் இல்லையா. இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் டெக்னிக்காக ஜெபம் பண்ணணும். தெரியுதான், அதனாலும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்ன்றார. ஈ வில் இன்க்ரீஸ் தி நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறார். அவரால் முடியும். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் அவர்கிட்டே இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட தானே இருக்குது இல்லையா. இப்போ இந்த இவன் வந்து உடனே என்ன பண்ணிட்டான், வியாதி வந்து விடுதலை. இன்னொரு ராஜா, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு ராஜா என்ன பண்ணுறான் வாசிங்க. வியாதி வந்துடுச்சு அவனுக்கு, அவன் பிள்ளைக்கு வியாதி வந்துடுச்சு. 1 ராஜாக்கள் 14:1. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவர் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. பாத்தீங்களா, திருட்டுத்தனமாக பண்ணுறான். என்ன பண்ணு, மாறு வேஷத்தில் போய் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் கண்ணு தெரியாதவன். அவன்கிட்ட நீ ராணின்னு சொல்லாத. என்னவன் போயிடு, நீ யெரொபெயாமின் மனைவி என்று அறியாமல் வேஷம் மாறி யார்கிட்ட போ, சீலோவுக்கு போ. அங்கே ஒரு அகியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவன் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி சொன்னான், நீ தான் ராஜாவாவன்னு. அதே மாதிரி ராஜாவாயிட்டேன். நீ அவங்கிட்ட போய் என்ன சொல்லு, வேஷம் மாறிப்போ, உன்னை ராணின்னு சொல்லிக்காத. போயிட்டு என்ன கேளு, என் பையன் பழைப்பானான்னு கேளு. வாசிப்போம் தொடர்ந்து. நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான். என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து கொஞ்சம் அப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போ, வெறுங்கையோட போவாத, தீர்க்கதரிசியை பார்க்குற. அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு கேளு, என் பையன் வியாதி நீங்கி பிழைப்பானா. இங்கே போய் வாசலில் நிற்கிற உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறா, யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பது என்ன. கண்ணு தெரியாது. வாசிப்போம். ஆகையால் வாசற்படியில் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்ட உடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன. இப்போ வியாதியை வெளியே சொல்ல பயப்படுறாங்க. வியாதி என்ன செய்யறதில்ல, ஐயோ யாருக்கும் சொல்லாதீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, பின்னாடி வாங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் செய்தி. சும்மா வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒன்றுமே புரியலைங்க, நல்லா தூங்கணும். எல்லாம் நல்லா பாஸ்டர் பிரசங்கம் பண்ண அருமையாக தூக்கம் வருதுங்க. நாங்கள் அங்கே இந்தியாவில் ஒரு பாஸ்டருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்னு பேர் வச்சுருக்கோம். எப்பேற்பட்டவனையும் தூங்க வச்சுருவார். அப்படியே அவர் மெசேஜ் எடுத்த உடனே குர்ரன்னு சவுண்டு வரும், எல்லாம் குறைத்து விடுவான். அப்போ நல்லா கவனிங்க, இவன் என்ன செய்யலை, வேஷம் மாறி போயிட்டான். அப்போ அங்கே உண்டான பதில் என்ன பதில் சொன்னார், யெரொபெயாமின் மனைவியே அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பதென்ன, உனக்கு துக்க செய்தியே அறிவிக்கிறேன். ஏன்னாக்கா வெளிப்படையாக போல, சம்திங் தே வாண்ட் டு ஹைட்.
மறைக்கிறாங்க. எல்லாத்தையும் மறைச்சி 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 வச்சா ஆண்டவர் சொன்னார், வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராதபடி மறைபொருளும் இல்லை, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கு. அப்போ பிஃபோர் காட் அண்ட் பிஃபோர் மேன் ஆஃப் காட் என்ன பண்ணும்? தே வாண்ட் டு பி ஃப்ராங்க். அதை தான் சொல்கிறார், உண்மையாயிரு. அவன் சொல்லிட்டான், உண்மையும் உத்தமமாக இருந்தேன் நினைத்தரலும். 15 வருஷம் வந்துச்சு. இவனுக்கு சொன்னான், நீ வீட்டுக்கு திரும்ப போகும்போது உன் பையன் செத்துருவான். கரெக்டாக அவள் விளையாடி போகிறா, வீட்டுக்கு திரும்பி போகிறா, வாசற்படியில் வந்தவுடனே அவன் மரித்து போனான். பார்த்தீங்களா? தே வாண்ட் டு ஹைட் பிஃபோர் காட். அது தீர்க்கதரிசிக்கிட்ட போய் மறைக்கலாமா யாராவது? ஏன்னா அவன் கண்ணு தெரியாதவன். அதுக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாசிப்பு, எரேபியா மனைவி வரப்போறா, அந்நிய ஸ்திரியாய் முன்பு காண்பிப்பான்ட்டார். வாசிப்போம். அப்படியே எரேபியாவின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவாவுக்கு போய் அகியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதனால் அவன் கண்கள் மங்கல் அடைந்து பார்க்க கூடாதிருந்தான். பாத்தீங்க, கண்ணு தெரியாத குருடன் பார்க்க கூடாம இருக்கிறான். அப்போ அதுக்கு முந்தின நாள் வாசிங்க. கர்த்தர் அகியாவினிடத்திலே, இதோ எரேபியாவின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். அவளுக்கு இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். முன்னாடியே சொல்லிட்டார், ஒருத்தி வர அப்ப எரேபியாவின் மனைவி. அதனால தான் எரேபியாவின் மனைவியே உள்ளே வான்னார். கரெக்டா? இப்போ இவனும் இறந்துட்டான். இன்னொன்று 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இன்னொரு தான் வியாதிப்படுறான். வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க, நேரமாச்சு. ஆகாப் மரணமடைந்த பின்பு மேவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இவன் போய் குறி கேட்குறவங்ககிட்ட சொல்லிட்டான். இந்த ராஜா என்ன பண்ணிட்டான்? பாகால் சேபு என்றால் அது என்னதுன்னு, பெயல் சபூல், பிசாசுகளின் தலைவன். அவங்களுக்கு தனியாக ஒரு இது வருது இல்லையா? விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக், மாந்திரிகம், மந்திரம் இல்லையா? இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க, ஏவல் வைக்கிறவங்க, அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு அனுப்பிச்சிட்டான் இந்த ராஜா. ஏன்னா அவன் குறி சொல்லிடுவான் கரெக்டாக அப்படின்ட்டு மேலேருந்து விழுந்து வியாதி படுக்கையில் படுத்துட்டான். கட்டிலில் படுக்க வச்சுட்டாங்க. இப்போ இவருக்கு ஆள் அனுப்பினோன்னா ஆள் போகிறான். ஆள் போகும்போது என்ன நடக்குது? அங்கே தீர்க்கதரிசி குறுக்கில் வர்றார். வாசிப்போம். நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்திலே விசாரிக்க போகிறீர்கள். ஏன்னா இங்கே இஸ்ரவேலில் கடவுள் இல்லைட்டா நீ போய் பிசாசு கிட்ட கேட்க போற. குறி செய்கிறவன், குறி சொல்கிறவனையும் மாந்திரிகம் செய்கிறவன், மந்திரவாதிகிட்ட போய் நான் வியாதி நீங்கி பிழைப்பானான்னு கேட்க போறியே. ஆகையால் இத நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாயிட்டான். சரி, அப்போ எப்படி ஒரு ஆண்டவர் அனுப்புகிறார் பாருங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் யார் யார் தேவனை தேடினார்களோ அவர்களெல்லாம் வியாதியிலிருந்து வெளிப்பட்டார்கள் இல்லையா? அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எகிப்தின் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். ஒரு வியாதியும் உனக்கு வராது, ஒன்றும் நடக்காது. ஒன்று அங்கேருந்து வந்துரு. எங்கேருந்து வந்துரு? பெயல்செபூல் இடத்துலேருந்து ஆண்டவரத்தில் வந்துட்டீங்கன்னா விடுதலை. இங்கே பாதி அங்கே பாதி இருந்தால் விடுதலை கிடைக்காது. தட் இஸ் ட்ரூத். வேதம் சொல்லுகிற உண்மை இல்லையா? அதனால தான் சொன்னால், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகால்கிட்ட போயிடு. பாகால்னா சூரிய கடவுள். சூரிய கடவுள் கும்பிட்டான் அவங்க. எலியா சொல்கிறான் கரெக்டாக, நீ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகால்கிட்ட போயிடுங்க. பாகாலும் வேணும் கர்த்தரும் வேணும்னா முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், வெள்ளிக்கிழமை பூஜைக்கு போகிறோன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதுதான் ட்ரூத், உண்மை. இது சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பெரும் வியாதிப்பட்ட அவர்த்தி இல்லையா? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20:9. இல்லை சாரி, மத்தேயு 9:20. 20:9 9:20.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இவ நல்லா கவனிங்க, இவ்வளவு மறைச்சிட்டா. என்னது, 12 வருஷம் ரொம்ப கஷ்டமான உதிரப்போக்கு. ஏன்னா அந்த வியாதியை போய் ஒரு வாலிபர்கிட்ட சொல்ல முடியாது. இயேசு 33 வயசான வாலிபர், அவர்கிட்ட போய் என்ன சொல்ல முடியாது, எனக்கு உதிரப்போக்கு இருக்குது, நான் எனக்கு சோகமாக்குங்கன்னு சொல்ல முடியல. அதனால தான் பின்னாடி போய் என்ன பண்ணிட்டா, அவன் நினச்சி ஒரு நிர்ணயம் பண்ணிட்டா, எப்படியாவது போய் வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சொஸ்தமாகவே நினைத்து கொண்டு வந்து தொட்டுட்டான். தொட்ட உடனே நின்றுச்சு. மத்தேயில எழுதுறாரு, நின்றுச்சு, அந்த நேரமே சொஸ்தமானா போயிட்டான் இருக்குது இல்லையா? இல்லை, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இன்னும் தெளிவாக இருக்குது. வாசிங்க, மார்க் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம். அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் போய் பார்த்துட்டா இல்லையா? அமெரிக்காவில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு, லண்டனில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட், ஆஸ்திரேலியாவில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட், எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு எல்லா சொத்தையே வித்துட்டான். உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது யாரை குறித்து கேள்விப்பட்டால்? இயேசு வராருன்னு கேள்விப்பட்டான். எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தா முடியல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு சொல்லி ரகசியமாக குணமாயிட்டு போயிடலான்னு வந்தேன். புரியுதுங்களா? யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆனால் நிறைய டாக்டர்களுக்கு தெரியும் இவ யாருன்னு இல்லையா? நிறைய ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. இந்த ஸ்திரீ நிறைய பணம் செய்த சொத்தெல்லாம் விற்று பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வியாதியே போகல. ஆனால் மரணத்தில் ஒரு நிர்ணயம் பண்ணான், நான் எப்படியாகிலும் போய் அவரை கேள்விப்பட்டேன், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாயிடுவேன்னு சொல்லி ஜனக்கூட்டத்தில் தொட்டான். தொட்ட உடனே என்ன நடக்குது வாசிங்களேன்? நின்று போயிட்டு உடனே ஸ்பான்டேனியஸாக ஹீல் ஆயிடுச்சு. சரீரத்தில் உணர்ந்துட்டா. டக்குன்னு எல்லாம் ஸ்டாப், நல்லா ஆயிட்டான். உடம்புக்கு அப்படியே. இப்போ திடீர்னு பாருங்கள், நாங்களாம் அந்த சர்வாங்க சுகம்னு அதை அனுபவிச்சிருக்கோம். பயங்கர பல்லு வலி, டாக்டரை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு ஒன்றும் இல்லை, கை வச்சு ஆண்டவரே யூஆர் மை மெடிக்கேர்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பல்லு வலி போயிடுச்சு. இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஹீலிங். ஏன்னாக்கா காட் இஸ் அ ஹீலர் இல்லையா? ஆண்டவர் ஹீலர். இப்போ ஆட்டி ஆட்டி பார்க்குறேன், பல்லு ஆடவே இல்லை. அமைக்கி பார்க்குறேன், வழியே இல்லை. சரி, அப்போ த ஃபெய்த். அதனால தான் அவள் போய் டச் பண்ண உடனே ஹீல் ஆகிட்டான். ஹீல் ஆன உடனே ஆண்டவர் அமைதியில் விட்டுருக்கலாம்ல, அவருக்கு தெரியும். உடனே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. அறிந்து இவருக்கு எல்லாமே தெரியும். இவ வருவா, இவ தொடுவா, குணமாயிடுவான்னு தெரியும். தெரிஞ்சும் ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் இல்லையா? அப்போ என்ன செய்தார் பாருங்களேன். அறிந்து கேட்டார். பார்த்தீங்களா? சீஷர்களே ஆண்டவருக்கு ஒரு கான்ட்ரா போடுறாங்க. என்னன்ட்டு, என்னப்பா இவ்வளோ பேர் ஜனம் கூட்டம் வருது, திடீர்னு என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. எவ்வளோ பேர் போகிறான், தொடுவான் இல்லையா? சினிமாக்காரனுங்க பார்த்தீங்கன்னா போட்டான், அவன் போய் தொடணும்னு பார்ப்பான் இல்லையா? ஆண்டவரை தொடர்ந்து அது ஒரு பெரிய விசேஷ காரியம் இல்லையா? அப்போ இவர் தொட பார்க்குறார். தொட்டுட்டா ஆண்டவர் கேட்டார். சீஷர் கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் நெருக்கிறாங்க, நீங்கள் தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு சொன்ன உடனே, இல்லை என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் என்ன அறியாமே ஒரு வல்லமை போயிடுச்சு, அதை எடுத்துக்கிட்டார். பாருங்கள், ஷி கிராப்டு.
என்னதை ஷி கிராப்ட் த பவர் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்டருந்து வல்லமையை எடுத்துட்டா அவளை. விசுவாசம் பை ஃபெய்த் அவள் எடுத்துட்டா. ஏன்னா அவன் என்ன நிர்ணயம் பண்ணிட்டா, தொட்டா சொஸ்தம் அவன் நிர்ணயம் பண்ணதுனால தொட்டதும் வியாதி நீங்கிருச்சு. ஆனால் ஆண்டவர் யார் அது பார்க்கணும். அப்போ அவள் என்ன செய்கிறா வாசிப்போம். பார்த்தீங்களா, இதை அவளை யாருன்னு பார்க்கணுன்னு தான் அவர் விரும்பினார். ஆண்டவர் என்ன விரும்பினார், இதை செய்தவள் யார் என்று அவளை பார்க்க. ஏன்னா அவளுடைய விசுவாசத்தையும் அந்த மனுஷங்க யார் அவ உயிஷி அப்படின்ட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவளை காணும்படியாக வாசிப்போம். அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பார்த்தீங்களா, ட்ரூத். அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓப்பன் ஹார்ட், ஓப்பனாக உனக்கு என்ன பிரச்சனையோ ஓப்பனாக சொல்லிடுன்ற. பீப்புள் வாண்ட் டு ஹைட். அதுதான் ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன பிரச்சனையோ ஓப்பனாக சொல்லிட்டீன்னா உனக்கு குணமாயிடும். அப்போ தான் மறைந்திருக்கவில்லை என்று அறிந்து எல்லாவற்றையும் எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க சொல்லிட்டா. ஓப்பன்லி ஷி டோல்ட். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. உங்களை தொட்டேன், குணமாயிடுச்சு. உடனே ஆண்டவர் சொல்கிறார், மகளே, பார்த்தீங்களா, டாட்டர்ன்றார், மகளேன்னு கூப்பிட்டார் இல்லையா. மகள்னா என்ன, இயேசுவே மகளாயிட்டாள் அவ. ஷி பிகேம் டாட்டர் ஆஃப் த லிவிங் காட். ஆண்டவருக்கு மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் சுகமாயிரு. அப்போ வேதனை, எவ்வளோ வேதனை நீங்கி சுகமாயிட்டா. த ஹாப்பியஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு நைட். அப்போ அதனால தான் இந்த வியாதி எதனால் வருகிறது என்றால் அக்கிரமத்தினால். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது இல்லையா. அப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் வியாதிப்பட்டால், வாசிப்போமே 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இது ஒரு சர்ச்சில் இதே செய்கிறாங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இது ஒரு சபையில் பண்ணுறாங்க. எ சர்ச் டிவைன் ஹீலிங்னு இருக்குது, சர்வாங்க சுகம் இல்லையா. அந்த டிவைன் ஹீலிங் பெற்றுக்கொள்ளணும்னா வி மஸ்ட் பி ஓப்பன் ஹார்ட்டட், மறைக்கக்கூடாது இல்லையா. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களுக்கு அறிவிக்க. அப்போ எல்டர்ஸ் ப்ரே பண்ணுறாங்க. ஏன்னா இட் இஸ் ஸ்கிரிப்சரல் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இதன்படி செய்யும்போது தெர் இஸ் அ ஹீலிங். புரியுதுங்களா இல்லையா. இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வியாதியாக இருக்குங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தே வாண்ட் டு ஹைட் த டிசீஸ் அண்ட் வாண்ட் டு பொசஸ். அதை கையில் அப்படியே வச்சுக்கணும்னு பார்க்குறேன். இஃப் யூ டிக்ளேர் இல்லையா, அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு யூ சீக் மெர்சி ஃப்ரம் காட், ஆண்டவர் இந்த கிருபையை பெற்றுக்கணும். அப்போ என்ன ஆகிடுது, ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஓப்பன் ஹார்ட். ஆண்டவர் தான் சொல்கிறார், ஓப்பன் மைண்டாயிரு, க்ளோஸ் மைண்டாக இருக்காது, பி ஓப்பன் ஹார்ட்டட், பி ஃப்ராங்க். அப்போ ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கும் போது என்ன பண்ணுறாரு, எவ்ரி திங் இஸ் ரிவீல்டு. யாரையும் எதுவுமே மறைக்கவே முடியாது.
யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, ஏங்க இது சொல்லாதீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இன்னொருத்தர் அவர் ரொம்ப ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார். ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, இது யாருக்கும் சொல்லிடாதீங்க. ஆமாம், அவர் போய் சொல்லுவார், இது யாருக்கும் சொல்லிடாதீங்க. அவங்க மச்சானுக்கு சொல்லுவார், மச்சான் மாமனுக்கு சொல்லுவாங்க, மாமா மச்சினிக்கு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி 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 எல்லோரும் கடைசியில் எல்லாருக்கும் இருக்கு சொல்ல வேணான்னு சொன்னாங்களே, என்கிட்ட தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்டால் எனக்கிட்டையும் சொல்ல வேணான்னு தாங்க சொன்னாங்க. எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் ரகசியம் இல்லையா? ரகசியம் வேறு, பரசியம்னு வேறு. அப்போ பரசியம்னா என்ன? ஆமாம். அப்போ ரகசியம் என்ன ஆகிடுது? பலருக்கு ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஆகிடுது. சிலர் சொல்லுவாங்க, அதான் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டேன். ஒரு பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாராவது ஒரு மெசேஜ் வேணும்னாக்கா, சர்ச்சில் ஒரு வயசான அம்மா இருக்குது, அதுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சர்ச்சை விட்டு போகிறதுக்குள்ளே எல்லா பேருக்கும் பரவிடும். பைக்கில் ஏன் பாஸ்டர் நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க? அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு ஏங்க இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த நிமிஷமே அந்த அம்மாவுக்கு தலை வெடிச்சிடுங்க, இல்லாட்டி சொல்லிடுவாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் தான் சொல்கிறார், அக்கிரமத்தை மன்னித்து வியாதியை குணமாக்குற தேவன் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர் இல்லையா? எகிப்தில் உள்ள வியாதிகள் ஒன்றாகிலும் உண்மையில் வராதுன்ட்டார். அப்போ வியாதிப்பட்டிருக்கே நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்ன சொல்லணும்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும் வியாதியை விளக்கு. ஒருத்தர் வீட்டில் சாப்பிட போனார், ஒரு பாஸ். அவருக்கு என்னன்னாக்கா, அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த ஐயா ரட்சிக்கப்படலை. இவர் பாவம் பாஸ்டர் போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, பாவம் கஷ்டத்தில் போனால் சாப்பாடு கொடுக்கும், அந்த அம்மா நல்லா டேஸ்ட்டாக சமைக்கும். அதுக்காகவே இவர் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறது. அதனால் சாப்பிட்றதுக்கு போகிறார், வந்துடுறார். அந்த அம்மாவுக்கு தெரியும் சாப்பிட தான் வராருன்னு. சரி வாங்க ஐயான்னு சொல்லிட்டு சாப்பிடும். இந்த ஆள் பார்த்தான், நான் இந்த ஆள் நம்ம வீட்லேயே சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், ரேட் பாய்சன் வைக்கலான்னு வச்சுட்டான். சந்தேகப்பட்டான். அவன் வேறு மாதிரி தப்பாக நினச்சிட்டான். இவர் சாப்பாடு தான் வராரு, அவன் தப்பாக நினச்சிட்டு சரி ஐயா வராரா, இன்றைக்கி நம்ம பாலிடால் கலக்கி வச்சிடலான்ட்டு பாயாசத்தில் ஊற்றி வச்சுட்டான். இவர் எல்லாம் வச்சுட்டார். என்ன ஜெபம் பண்ணுறாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன்னு சொன்னீரே, சாவுக்கு ஏதுவான யாதை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. மார்க்கு 16:16 வாசிங்க சீக்கிரமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதை சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது சேதப்படுத்தாது. இந்த ஆள் பார்த்தா, அட நம்ம பால் டால் கலக்குந்து எப்படியே தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஐயா 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 எல்லாம் சாப்பிடுங்க, இந்த பாயசத்தை மட்டும் சாப்பிடாது கேட்டான். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். உடனே வந்துச்சு பார்த்தீங்களா, அதை தப்பிச்சு. அப்போ கடைசியில் அவன் சொல்லிட்டான். அவன் பயந்துட்டான். இவர் பண்ணது ஜபம். அவன் என்ன பண்ணிட்டான், நான் பால் டால் கலக்கி வச்சு இதை தெரிஞ்சிட்டாரு, இவர் போய் வெளியே சொன்னால் போலீஸில் என்ன பண்ணிடுவான், விஷம் வச்சு கொல்ல பார்த்தான்னு கொண்டு போயிடுவாங்கல்ல, அதனால் பயந்து சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டான் இல்லையா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னியும் அப்பா, நோய்களை எல்லாம் குணமாக்கும். எகிப்தின் வியாதிகள் ஒன்றாகிலும் வர பண்ண மாட்டீரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவர் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். நீர் யாரை தட்டீரோ அவர்கள் எல்லாம் சுஸ்தமானார்கள் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தி மீட்பரட்சமாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.